வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், களப்பணியாளர், எழுத்தாளர், பேச்சாளர், சமூக செயற்பாட்டாளர். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, அசையும் சொத்து அசையா சொத்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்ட்டு. அசையும் சொத்து அசையா சொத்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய நூல் அறிமுகம். இந்த நூல் நிலம் உங்கள் எதிர்காலம். இது நான் எழுதிய புத்தகம். பொதுமக்கள் மக்களுடைய அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம், ஒவ்வொரு அலமாரியிலும் இருக்க வேண்டிய புத்தகம். நிலம் சம்பந்தப்பட்ட எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இதில் நீங்கள் தெளிவடைந்து கொள்ளலாம். உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நிச்சயம் இந்த காணொளிக்கு கீழே இருக்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நாம் இப்பொழுது தலைப்பிற்குள் செல்வோம். தலைப்பு என்னென்னா, அசையும் சொத்து அசையா சொத்துனா என்ன அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு இந்த அசையும் சொத்து அசையா சொத்து என்னென்ன தெரில. என்ன முதல்ல சொத்துனா என்னென்னே தெரில. அதாவது சொத்து என்பது முதல்ல என்னென்னா, ஒரு பொருளில் இருந்து தொடர்ந்து வருமானம் வருது, லாபம் வருது அப்படின்னா அது சொத்து. அந்த சொத்தை விற்கலாம், அடமானம் வைக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். அதாவது வருமானம் வந்துக்கிட்டே இருக்கிறனால அதை வச்சு வச்சு பண்ணலாம். இதெல்லாம் சொத்து. ஒரு சொத்துலேருந்து பொருள் கடனாக போயிட்டு இருந்தால் அது லைபிலிட்டி, அது வேறு, நம்ம அந்த பக்கம் போக வேணாம். ஆக சொத்து என்பது வருமானம், தொடர் வருமானம் ஈட்டக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அசைகிற சொத்துனா தங்கம், பணம், ரொக்க பணம், அதுக்கப்புறம் பங்கு, ஷேர் மார்க்கெட்டு, பேப்பர் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அசைகிற சொத்து. இந்த அசைகிற சொத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட பரிமாறுறோன்னு வச்சுக்கோங்க, விற்கிறோன்னு வச்சுக்கோங்க, பத்திர ஆஃபீஸில் பதிய தேவையில்லை. நல்லா கவனிக்கணும். அசையா சொத்தை மட்டும்தான் பத்திர ஆஃபீஸில் பதிய சொல்கிறாங்க. அசைகிற சொத்து பரிமாற்றமாக பண்ண தேவையில்லை, பதிய தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் அசைகிற சொத்து அசையா சொத்துன்னு எதை வரையறுக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கணும். அசையா சொத்துனா நிலம் தாங்க. நிலத்தை தவிர, ரியல் எஸ்டேட்டில் நாங்கள் பண்ணுற வியாபாரத்தை தவிர வேறு எதுவுமே அசையா சொத்து அல்ல. அப்போது என்னென்னலாம் அசையா சொத்து? காலிமனை, தோட்டம், கிணறு, வயக்காடு, தோட்டத்தில் இருக்கிற மோட்டர் பம்பு செட்டு, ஃபேக்ட்ரியில் இருக்கிற இடம், ஃபேக்ட்ரி இடத்துக்கு மேலே இருக்கிற எந்திர தளவாடங்கள், இப்படி எல்லாமே அசையா சொத்தில் வரும். அங்கே சின்ன சின்ன வேறுபாடுகளும் இடம் பொருளுக்கு ஏற்ற மாதிரி சிலதெல்லாம் நடக்குது. அந்த கிளாரிட்டியை மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல ஒரு மோட்டார் பம்பு செட்டு இருக்குது. இப்போ கிணறு, மோட்டார் பம்பு செட்டு, அதை சுற்றி இருக்கிற 2 ஏக்கர் இடத்தையும் நான் கிரயம் பண்ணுறேன். 2 ஏக்கர் இடம் கிரயம் பண்ணும்போது கிணறு, மோட்டார் பம்பு செட்டு சேர்த்து விற்கிறேன். அப்போ அந்த மோட்டார் பம்பு செட்டு அசையா சொத்தில் வந்துடுது. அதுக்கு ஒரு மதிப்பிட்டு அதையும் அதை பத்திரத்தில் காட்டி அதை கொண்டு போய் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி அதுக்கு மாற்றிடுறோம், தீர்வை கட்டி மாற்றிடுறோம். அதுவே இப்போ நான் இடம் அப்படியே வச்சுருக்கேன், கிணறு அப்படியே வச்சுருக்கேன், அந்த மோட்டாரை மட்டும் பிரித்து விற்கிறேன். நல்லா கவனிக்கணும். இடம், கிணறு, மோட்டார் 3 சேர்ந்து அப்படியே விற்கும் போது மோட்டார் அசையா சொத்தாக இடம் மாறிடுது. இது இடத்தையும் கிணறையும் வச்சுட்டு வெறும் மோட்டாரை மட்டும் கலட்டி விற்கும்போது அது அசையும் சொத்தாக மாறுது. அப்போது அதை பதிய தேவையில்லை. அப்போது மோட்டார் பூவோடு இருக்குது, நார் மாதிரி. அதே மாதிரி நிலத்தோடு ஒட்டிகிட்டு இருக்கும்போது அதுக்கு அசையா சொத்தாக அது மாறிடுது. நிலத்தை விட்டு பிரியும் போது அது அசையும் சொத்தாக மாறிடும். நல்ல கிளியர். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் எந்திர தளவாடங்கள் இருக்குது. எந்திர தளவாடங்களை பிரித்து எடுத்து விற்கலாம். ஒரு ஃபேக்ட்ரியோடு விற்கிறாங்க. இப்போ ஃபேக்ட்ரியில் இடத்த மட்டும் விற்றுட்டு அதில் இருக்கிற இந்த எந்திர ஃபிட்டு பூமியோடு ஃபிட் ஆகிருக்குல்ல, பூமியோடு ஃபிட் ஆகிருக்கிற எந்திரங்கள், இந்த குட்டி குட்டி எந்திரம் இல்லை, பூமியோடு சீட்டாக இருக்க எந்திரத்தை சாதாரணமாகவே அன்ரிஜிஸ்டர்டாக விற்றாங்கன்னா அது செல்லாது. அதாவது விற்கும்போது மொத்தமாக தான் விற்கணும். ஃபேக்ட்ரியை விற்கும் போது எப்படி விற்பாங்கன்னா, ஏன்னா வேல்யூ கூடிடுது. இப்போ மோட்டார் பம்பு செட்னா உடனே அது சேர்த்துரும், அது பெரிய வேல்யூ கிடையாது. ஆனால் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு பெரிய எந்திர தளவாடம் மண்ணோட ஃபிட் ஆகிடுச்சு இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் விற்கணும். அப்படின்னும் போது அவன் அந்த எந்திரத்தை கழட்டி விற்கிறதுக்கு தனியாக விற்பான். மண்ணோட ஃபிட்டாக இருக்குது, மொத்தமாக ஃபேக்ட்ரியை கொடுக்குறாங்க, கிரையம் நடக்குதுன்னா அந்த இடத்துல அது அசையா சொத்தாக தான் கணக்கில் எடுக்கப்படும். அப்போது
நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, நிலத்தில் இருக்கிறது அசையா சொத்து, நிலத்தில் ஃபிட்டாக இருக்கிறது அசையா சொத்து. அடுத்து நிலத்தின் மூலமாக வர வருமானம் அசையா சொத்து. என்னது? நிலத்தின் மூலமாக வர பயன் அசையா சொத்து. அது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் வார சந்தை நடத்தலாம், சர்க்கஸ் நடத்தலாம், கண்காட்சி நடத்தலாம், வாடகை விடுறோம், ஏதோ ஒரு பொது பர்பஸுக்கு வாடகை விடுறோம்ல, அப்போ அது ஒரு வாடகை உரிமை வருதில்ல, அதில் ஒரு லாபம் வருதில்ல அந்த நிலத்துக்கு, அதை அந்த வருமானம் வருது இல்லையா, அந்த வருமானத்தை நல்லா கவனிக்கணும். அந்த வருமானத்தை அசையா சொத்தாக கணக்கில் சேர்த்துக்குவாங்க. அது வந்து அசைய சொத்து இல்லை, ஏன்னா நிலத்தின் மீது வருது, அதனால வந்து அசையா சொத்து. இப்போ ஒரு போட்டு நிற்கிற இடம், படகுத்துறை, அதில் இருக்கிற மீன் வளம், இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அது அசைகிற சொத்தான்னா இல்லை, அதை அசையா சொத்தாக தான் அவங்க கணக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த படகுத்துறை விற்கிறோம் இல்லாட்டி ஏதாவது பண்ணுறோன்னும் போது அங்கே இருக்கிற இடத்த வந்து அசையா சொத்தாக தான் கணக்கில் எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு வீடு, ஒரு பில்டிங்கு, அதில் ஒரு வாடகை வருமானம் வருது. அப்போ வந்த வாடகை வருமானம் இல்லை, வரப்போகிற வாடகை வருமானம் அசையா சொத்தில் சேர்த்துருவாங்க, ஆடட் வேல்யூவில் ஆகிடும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நிலம் அசையா சொத்து, நிலத்தின் மேலே ஃபிட்டாகி விற்கிறாங்கன்னா அது அசையா சொத்து, நிலத்தின் மீது வர பயன் அசையா சொத்து. இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் அசையா சொத்து. இப்போ இந்த இப்போ மதுரைக்கு கீழே இப்போ சோலார் போட ஆரம்பித்தாங்க பாருங்கள். அப்போ சோலாரில் சோலார் அப்படியே விற்கிறாங்க. அந்த சோலாரில் ஃபிட்டான, பூமியில் ஃபிட்டான அந்த சோலார் பேனல் அசையா சொத்து. அதில் விழுதில் சூரிய வெளிச்சம், அதுக்கு ஒரு வேல்யூ, அது ஒரு அசையா சொத்து. ஏன்னா வோல்ட்டு கன்வெர்ட் ஆகுதுல்ல அங்கே சூரிய வெளிச்சம். அப்புறம் நீர் உரிமை, அருவியிலேருந்து, வாரிலேருந்து, மலையிலேருந்து ஏதாவது கொட்டுச்சு, ரெகுலராக கொட்டுது, அதன் மூலமாக வர பயன், இப்படி எல்லாமே வந்து நிலத்தின் மேல் வர பயன் அசையா சொத்தில் வருது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நிலம், நிலத்தில் ஒட்டி இருக்கிறது, நிலத்தின் மேலே இருக்கிற பயன் அசையா சொத்து, மீதி எல்லாம் அசைய சொத்து. அப்போ நிலத்தின் மேல் வர பயிர் அது பயன் தானே, மரம், செடி, கொடி பயன் தானே. அப்போ அது அசையா சொத்தா அசைய சொத்தா அப்படின்னா அது அசையா சொத்து அல்ல, அது அசையும் சொத்து. அதை எப்படி கொண்டு வராங்கன்னா, அறுத்தி எடுக்கக்கூடிய பயிரெல்லாம் அசையும் சொத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன் கொண்டு வந்துட்டாங்கன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா அது விவசாயம் சார்ந்தது, அதை போய் என்னத்தை பதிவு செய்யணுன்ட்டு. நெல் அறுத்து எடுக்கிறாங்க, செடி அறுத்து எடுக்கிறாங்க, மரம் அறுத்து எடுக்கிறாங்க. இப்படி அறுத்து எடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் அசைகிற சொத்து. அதில் வந்து இப்போ மரம் அப்படியே 50 வருஷம் 100 வருஷம் இருக்குது, அதுலேருந்து கனி கினி எல்லாம் வருது. இப்போ பனைமரம் இருக்குது, கல் வருது, இதெல்லாம் அசைய சொத்து. அசைய சொத்தானா அதெல்லாம் அசைய சொத்து, ஏன்னா அதெல்லாம் மரத்துலேருந்து வருது. அப்போ அதை குத்தகைக்கு விடும்போது, ஏலத்துக்கு விடும்போது அதுக்கு பதிவு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பதிவு செய்யாத ஒரு ஒப்பந்தத்தை கூட நாம் எழுதிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நிலத்தை விற்கும்போது, அந்த மரத்தை உள்ளே காட்டும்போது, அந்த தோப்பை காட்டும்போது, அதில் ஏதாவது அந்த மரம் தோப்பு காட்டும்போது அதுக்கு நாம் வேல்யூ போட வேண்டியிருக்கு. அப்போ அது அசையா சொத்தாக மாறுது. மரத்தின் பயன்கள் இல்லை, மரத்தோடு விற்கும் போது அது அசையா சொத்தாக இருக்குது. மரத்தை மட்டும் அறுத்து விற்றுட்டோம்னா அது வந்து அசைய சொத்தாக மாறுது. ஆக இந்த கிளாரிட்டி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஏரியா. அப்படியே நிலங்கள் அசையா சொத்துன்னு சொன்னேன். அப்படியே இந்த கம்பெனிக்குள்ளே வரும்போது அது அசைய சொத்தாக மாறுது. இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கம்பெனி, நான் பார்ட்னர்ஷிப் நடத்தினோம் ஒரு 10 ஆண்டு, அப்புறம் ஒரு 5 ஆண்டு ப்ரைவேட் லிமிடெட் நடத்துகிறோம். அதிலலாம் நாங்கள் சொத்து வாங்குகிறோம் இல்லையா. இப்போ நாங்கள் பங்கு பிரிக்கிறோம், கம்பெனியில் நாங்கள் நடத்தும் போது எங்களோட பார்ட்னர்களை பங்கு பிரிக்கிறோம் பாருங்கள். அப்போ நிலத்தை கம்பெனி சொத்தாக மாறின நிலம் இருக்குல்ல, அங்கே நீ இந்த பங்கு வச்சுக்கோ, இந்த பங்கு வச்சுக்கோ, நாங்கள் பங்காக்க மாற்றினா அதை பதிய தேவையில்லை. ஏன்னா அங்கே நிலம் மாறுது அந்த பங்கில். அது வந்து அந்த இடத்துல வந்து கம்பெனி உள்ள அது அசைய சொத்தாக மாறுது. இப்போ இதுவே நாங்கள் கம்பெனியை கலைக்கிறோம், டிசல்யூஷன் பண்ணுறோம். கம்பெனியை கலைக்கும் போது அங்கே இருக்கிற அசைய சொத்தான நிலமெல்லாம் பதிவு செய்யாமே பிரிச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல அது அசையும் சொத்தாக மாறுது. ஆக இடம் பொருள் தான். சில அந்த கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அசையும் சொத்து அசையா சொத்து பற்றி புரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது, இதில் கிளாரிட்டி இல்லாததெல்லாம் இன்னும் இருக்குது. அதெல்லாம் இன்னும் சட்ட வல்லுநர்கள் இன்னும் முடிவு செஞ்சு என்ன செய்வாங்கன்னு தெரியல. அசைய சொத்து அசையா சொத்தில்
தீர்ப்புகளில் தான் இது அசைய சொத்தா அசையா சொத்தா அப்படின்லாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆக நம்ம இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் நம்ம தீர்ப்புகளை பார்த்து தான் நம்ம முடிவு செய்யணும். ஆக இதுவரை அசையும் சொத்து அசையா சொத்து என்ன இந்த வேறுபாடுகளை நீங்கள் புரிந்திருப்பீர்கள், நிச்சயம் பயனடைந்திருப்பீர்கள். நிலம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ விளக்கங்களோ தேவைப்பட்டால் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு நிச்சயம் மதுராந்தகம் அலுவலகத்திற்கு வந்து நேரடியாக ஆலோசனை கேட்குமாறு வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.